நாயகன் மீண்டும் வர எட்டு திக்கும் பயம்தானே செத்தோம். ஓகேவா, மறுபடி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்க்கணுமா? சரி, இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் Athisayaraj. என்ன இன்ட்ரோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரராக இருப்பீங்களே. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, கொரோனா மறுபடியும் வருது. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் பலருக்கு இது ஒரு துக்கமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி துக்கத்தோடு சொல்லவா, சந்தோஷத்தோடு சொல்லவா, ரெண்டுக்கு இடப்பட்டதில் சொல்லவா, எப்படி சொல்ல? வேலைக்கு போக வேண்டாங்கிற சந்தோஷத்தில் சொல்லவா, ஸ்கூலுக்கு போக வேண்டாங்கிற சந்தோஷத்தில் சொல்லவா, காலேஜுக்கு போக வேண்டாங்கிற சந்தோஷத்தில் சொல்லவா, ஹோம்ஒர்க் இல்லைங்கிற சந்தோஷத்தில் சொல்லவா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற சந்தோஷத்தில் சொல்லவா, இல்லை வீட்டிலே படுத்துவங்களாங்கிற சந்தோஷத்துலவா, இல்லை லவர் கூட பேச முடியலேன்னு கவலையை சொல்லவா, இல்லை ஐயோ சம்பளம் கம்மியாக வருமே அப்படிங்கிற கவலையை சொல்லவா, ஐயோ பொண்டாட்டி கையாலே அடி வாங்கணுமேங்கிற கவலையை சொல்லவா, வீட்டிலே வேலையை பார்க்கணுமே, எல்லா வேலையும் கற்றுக்கணுமே, சமையலை கற்றுக்கணுமேங்கிற கவலையை சொல்லவா, இது எல்லாத்தையும் உங்களுக்கு டெலிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இது என்ன வீடியோங்கிறது உங்களுக்கு இன்ட்ரோ இப்போ புரிஞ்சிருந்துருக்கும். ஸோ அகைன் கொரோனா வருது அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் நியூஸில் கேள்விப்பட்டீங்களா இருந்தால, பட் வந்து இருக்குது. கொரோனா இருக்குது இந்த உலகத்தில் கொரோனா இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சைனாவில் பார்த்தோன்னா ரீசெண்ட் டைம்ஸில் கொரோனா வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் கொரோனாவில் என்ன பண்ணுறாங்கல்ல, சைனாவில் என்ன பண்ணுறாங்கன்னா குவாரண்டைன் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை. என்ன மாதிரினா டிவிஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது எங்கெல்லாம் இப்போ ஒரு கேசஸ் எங்கேயாட்டும் லைட்டாக வந்துச்சுனாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த இடத்த ஒரு குவாரண்டைன், அந்த இடத்த சீல் பண்ணுறா. ஒரு சாப்பாடு கூட அந்த போலீஸ்க்கு தெரியாமல் உள்ளே போகக்கூடாது. போலீஸ் தான் சாப்பாடு அப்படி நம்ம இந்த ஜெயிலில் வைப்பாங்களா அந்த மாதிரி வைக்கணும். அவங்க எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும், திரும்பி பார்க்கக்கூடாது. போலீஸ் அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாருமே அந்த இது போட்டுக்கணுமாம்மா, அந்த சூட் போடுவாங்கள்ல, ஸ்பேஸுக்கு போகிற மாதிரி சூட் போட்டிருப்பாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி சேஃப்டி சூட் வந்து போட்டிருக்கணுமாம்மா. ஸோ அந்த கொரோனாவை பற்றி நம்ம பேச போகிறோம். கொரோனாங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேனே. இப்போது லாஸ்ட்டு 28 நாளாக நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குதுன்னா 25. ஓகேவா, லாஸ்ட்டு 25th வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 38 வந்து ஆவரேஜாக வந்துக்கிட்டு இருக்குது. கொரோனா கேசஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா, 38 வந்து ஆவரேஜாக. பட் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா 29, அதாவது நேற்றுக்கு உள்ள கேல்குலேஷன் படி பார்த்தோம்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பார்த்தோம்னா 29 கேசஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா வந்து வேர்ல்டு வைடாக எவ்வளோ பாதிச்சு போயிருக்கு. வேர்ல்டு கணக்கில் பார்த்தோம்னா 64,9,63,632 கொரோனா கேசஸ் வந்து வேர்ல்டு வைடாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்தியாவில் மட்டும் 4,46,72,442 கொரோனா வைரஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் 35,94,035. ஓகேவா, 35 கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ பெரிய கொரோனா வந்து நம்ம உலகத்தையே தலைகீழ போட்டதோட இப்போ வந்து ஒரு உலகத்தை வந்து தலைகீழ போடுறதுக்கு வேறு ஒரு ரைசஸ் வந்து எஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. நம்ம இப்போ பேச போகிறது கொரோனா வந்து என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுதுங்கிறது தான். கொரோனா போயிடுச்சு, பட் இன்னொரு பாதிப்பு வந்து நிறைய இம்பாக்டை வந்து கிளப்பிக்கிட்டது. ஸோ அந்த மாதிரி இம்பாக்டை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொரோனா வந்து சைனாவில் இப்போ எப்படி இருக்குதுன்னா டெய்லி 3,103 கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட கவுண்ட் மட்டும், அதாவது சிம்டம்ஸ் இல்லாமல், சிம்டம்ஸோடு நான் சொல்கிறது வந்து 3,103. இதே சிம்டம்ஸ் இல்லாமல், சிம்டம்ஸே அறிகுறியே இல்லாமல் கொரோனா கேசஸ் ரிஜிஸ்டர் ஆனது வந்து 29,840 கேசஸ். மொத்தம் பார்த்தோன்னா 32,943 கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. ஸோ இப்படி பார்த்தோன்னா இந்த இதுவே இல்லாமல், சிம்டம்ஸே இல்லாமல் எத்தனையோ பேருக்கு இன்னும் கொரோனா இருந்துகிட்டு இருக்கலாம். பட் அவங்க வந்து வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் அதனால் கூட நிறைய பேருக்கு இன்னும் கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் நம்ம ஐஃபோனோட ஃபேக்ட்ரி இருக்குல்ல சைனாவில் வந்து என்ன ஊரது, ஜெங் ஜோன் நினைக்கிறேன். ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஊடையில் ஒரு பிரச்சனைலாம் ஆச்சு. ஃபேக்ட்ரியில் வந்து அதாவது ஒரு நாள் வேலை இருக்கும், இன்னொரு நாள் வேலை இல்லை அப்படி. ஏன்னா வந்து கொரோனா வந்து ரொம்ப ரைசஸ் வந்து எந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொரோனா வந்து ரொம்ப வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டி ஆகணுங்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்ததுனால ஃபேக்ட்ரிக்குள்ளே நிறைய சண்டை. நீங்கள் வந்து சம்பளம் சரியாக தர மாட்டேங்கிங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நாங்கள் எப்படி வேலைக்கு வர முடியுங்கிற மாதிரிலாம் சண்டை போயிடுச்சு. அந்த வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க சைனா கவர்மெண்ட் வந்து. ஏன் அப்படின்னா கொரோனா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் காட்டி. ஸோ அப்படிலாம் இருக்கும்போதுமே இவங்க எல்லோரும் பண்ணுறாங்க, அப்படியே வேலைக்கு போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம நார்மலாகவே பார்த்துக்குறோம், லே ஆஃப் வந்து எல்லா பிஸ்னஸ் பெரிய கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கிக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா ஒர்க்கர்ஸையும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயுமே நிறைய வந்து நடந்திருக்குது. எந்த மாதிரினா ஃபேக்ட்ரியே மூடிட்டாங்க. ஸோ நிறைய ஃபேக்ட்ரி வந்து சைனாவில் தான் ரன் ஆகுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஃபேக்ட்ரியில் உள்ள எல்லா மேக்ஸிமம் ஆஃப் கம்பெனி ஆஃபீஸையே மூடிட்டாங்க.
அப்போ எவ்வளோத்துக்கு அளவுக்கு தீவிரமாக வீரியமாக கொரோனா வந்து அங்கே தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துலேயும் கூட இங்கே வந்து இன்னுமே ஊசி போடாத பேர் நிறைய இருக்காங்க. அதாவது 80 வயசுக்கு மேலே 66% பேர் நான் வேக்சினேஷனாக தான் இருக்காங்க. அதாவது வேக்சினே போடாமல் இருக்காங்க. ஒரு 40% பேர் தான் பூஸ்டர் உட்பட போட்டு இருக்காங்க நம்ம நாட்டுக்குள்ளே, சைனாக்குள்ளே. ஸோ நம்ம நாட்டில் இன்னும் எத்தனை பேர் ஊசி போடாமல் இருக்கீங்கிற கமெண்டில் சொல்லுங்கள். பூஸ்டர் போடாதவங்க கமெண்டில் சொல்லுங்கள். போடாதவங்க போய் போடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். பிறகு உயிர் போச்சுன்னா திரும்ப வராதுங்கிறத ஒரு அவேர்னஸாக கொடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் இந்த கொரோனா கிரைசிஸ் வந்து நமக்கு என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குன்னா, பொருளாதார அதாவது எக்கனாமிக்கல் லெவலாக ரொம்ப வந்து டவுன் ஆக்கிருச்சு. ஸோ எந்த மாதிரினா, நமக்கு சேலரி அந்த டைமில் வந்து பாதி சேலரி தான் வரும். சில இதில் சேலரியே வராது. இதே டெய்லி ஒர்க்கராக இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப பாவம். ஸோ அவங்களுக்கு வந்து சேலரி வராது. ஸோ அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ வந்து திடீர்னு பார்த்தோன்னா ஜெஃப் பெசோஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. எல்லோரும் வந்து காசை சேமிங்க. ஜெஃப் பெசோஸ் தெரில, எனக்கும் தெரில யார் அது. அமேசானோட ஓனரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருமே இந்த வர்ற வாரங்களில், வர்ற மாதங்களில், வர்ற வருடங்களில் கொஞ்சம் அமௌண்ட்ஸை வந்து வேஸ்ட்டாக எக்ஸ்பென்ஸாக செலவு பண்ணாதீங்க. அதாவது ரொம்ப ஆடம்பரமான பொருட்கள் வாங்காதீங்க. நிறைய திங்ஸ், அதாவது பெரிய பெரிய திங்ஸ்லாம் வாங்காதீங்க. அவரே சொல்கிறார். ஜெஃப் பெசோஸ் யார், அமேசானோட ஓனர், அவரே சொல்கிறாரு, நீங்கள் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எக்ஸட்ரா எதுவுமே வாங்காதீங்க. கொஞ்சம் ரூபாயை கொஞ்சம் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கொரோனா டைமில் பார்த்ததை விட ரொம்பவே டவுன் ஆக போகுது. 2023 வந்து ரொம்ப டவுன் ஆக போகுதுங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து மெட்டா இருக்குது, இது மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அண்ட் தென் ஆப்பிளாக இருக்கட்டும், வாட் எவர் எல்லா பெரிய 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 கம்பெனியுமே இப்போ வந்து பல மடங்கான தௌசண்ட்ஸ் ஆஃப் லே ஆஃப்ஸை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு, அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியல. ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஸாக செலவாகுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போகுது, அதாவது கான்ஃப்ளிக்டாக போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போவே வந்து லே ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்பெனி வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற ஒரு திங்ஸோட அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. நாங்கள் லே ஆஃப் பண்ணுறோம் ட்விட்டருமே அதை ஒரு காரணமாக வச்சுக்கலாம். மேபி எலான் மஸ்க்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ, ஃபியூச்சர் போய் பார்த்துட்டு வந்துட்டாரா என்னமோ. ஏன்னா அதனால் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிச்சு விட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மெட்டா ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆரம்பித்தாங்க, அப்புறம் அமேசான் ஆரம்பிக்காங்க, இப்போ ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இப்போ ஸ்விக்கி, சொமேட்டோ கூட இப்போ வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்களாம் அவங்களோட ஒர்க்கர்ஸை. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அடுத்த வருஷம் ஸ்விக்கியே இருக்குமான்னு தெரில. ஏன்னா அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள யங்ஸ்டர்ஸுக்குலாம் பாவம். ஸோ அவங்களாம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பசங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போவுமே ஒன்றே ஒன்று அவங்க எல்லார்ட்டையுமே சொல்லிக்கிறது ஒன்று தான், காசை சேர்த்து வைங்கனால. எல்லா வீடியோலையுமே மேக்ஸிமம் வீடியோவில் நான் சொல்கிறது தான். ஸோ காசை சேர்த்து வைக்கலாம், ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆயிரும். நெக்ஸ்ட் இயர் ஏன் அப்படி மாறப்போகுதுன்னா, இப்போ கூட பாருங்களேன், நிர்மலா சீதாராமன் டாலர் ப்ரைஸுக்கு இந்தியன் ரூபாயோட வேல்யூ வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 85 ரூபான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நியூஸில் பார்த்தப்போ 85 ரூபான்னு நினைக்கிறேன், அவ்வளோ டவுன் ஆகிருக்குது அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம், டாலருக்கு ஈக்குவலாக என்னடா. ஏன்னா எல்லா நாட்டோட கரன்சியுமே டாலரோட கம்பேர் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ டாலர் வந்து எப்பவுமே ஹையில் இருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ டாலரோட ஈக்குவல் ஆகலைனாலும் பட் அதோட ரொம்ப கம்மியாக இருக்குது. 85 ருபீஸுங்கிறது ரொம்ப லோ. ஏன்னா 88 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் லாஸ்ட்டாக பார்த்தப்போ, எப்போவோ பார்த்தேன் நினைக்கிறேன், 2 மாதம் முன்னாடியே எப்போன்னு தெரில. ஸோ பார்த்தப்போ 88 ருபீஸ் இருந்துச்சு. $1 இஸ் ஈக்குவல் டு 88 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துலையுமே இப்போலாம் பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ் வந்துச்சு. இன்னும் டவுன் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க, 80 ருபீஸ்க்குலாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஹார்ட் அட்டாக் வந்துடும், நெஞ்சு குத்துதுப்பா. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஹார்ட் அட்டாக் வருதோ இல்லையோ, கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஆப்பு நெக்ஸ்ட் இயரில் இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இன்னையிலேருந்தே டிவி வாங்குறதா இருக்கட்டும், வாஷிங் மிஷின் வாங்குறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், பைக் வாங்குறதா இருக்கட்டும், எனி அலவன்சஸ் என்னமோ எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஸோ லேண்ட் வாங்குறதா இருந்தால் சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா, லேண்டோட ரேட் கம்மியாச்சுன்னா நீங்கள் லேண்டை வாங்குறது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்தியாவாக இருக்கட்டும், வேர்ல்டாக இருக்கட்டும், எல்லாருமே அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. 2023 இஸ் த worst அப்படிங்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வேர்ல்டு பில்லியனியர்லேருந்து, அதாவது செகண்ட் பணக்காரர், வேர்ல்டில் ரிச்சஸ்ட் பணக்காரரான ஜெஃப் பெசோஸ் சொல்லிட்டாரு. அமேசானில் இருந்து அவரே சொல்லிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்துலையுமே இன்னும் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஃபோர்ப் அந்த மாதிரி பெரிய பெரிய மேகசின்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுமே சர்வே பண்ணி பார்த்து என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணி, என்டிடின்னு உண்டுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சேனல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேனல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அனலைஸ் பண்ணி உள்ளே பூந்து என்ன தான் நடக்குது, எக்கனாமிக்கில் என்ன தான் நடக்க போகுதுங்கிறத அனலைஸ் பண்ணி ஓப்பனாக சொல்லிட்டாங்க.
அடுத்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஏன்னா அதனால 2023 ஒர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணேன். ஏன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே கணிச்சிட்டாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லணும், அது என்னோட தப்பு இல்லை. ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இன்னிலேருந்தே காசை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். கொரோனா வரும் எல்லோரும் சந்தோஷத்தில் இருப்போம், பட் கொரோனாவும் வரல. பட் காசு வரும்னு நினச்சோம், காசுமே அடுத்த வருஷத்துலேருந்து எல்லோரும் சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வேலைக்கே போலையே, நான் எப்படா சேர்த்து வைப்பேன்னு சிலர் வந்து கேட்பீங்க கொஸ்டின். ஸோ உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுன்னு தெரிலப்பா, மன்னிச்சிருங்க அப்படின்றது என்னோட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். அண்ட் தென் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களா கொஞ்சம் சேர்த்து வைங்கடா, காலேஜ் பசங்களா சேர்த்து வைங்கடா. மாசா வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க, காசு தாடா மாசா வாங்கலான்னு சொல்லுவாங்க. குடிச்சிட்டு செத்து போயிடாதீங்க. பிறகு செத்த பையில டார பையிலன்னு ஒருத்தனுக்கு திட்டிகிட்டு அடப்பான் இனி மாதிரி உட்காந்து, ஏன்டா குடிச்ச செத்த பையிலன்ட்டு. ஸோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிக்கிடாதீங்க. இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்தேங்க. என்ன நியூஸ்னா, இன்ஜினையே தூக்கியிருக்காங்க. அது என்ன ஒரு நியூஸ்ன்னு பாருங்களேன். ஒரு இது நம்ம கவர்மெண்ட்டு, அதாவது பீகார் சைடில் பாட்னா, ஆமாம் பாட்னாவில் வந்து ஒரு ட்ரெயினோட இன்ஜினையே தூக்கியிருக்காங்க. அப்போ பாருங்களேன், இன்ஜினை பேராக பிச்சு தூக்கியிருக்காங்க. பிச்சு ஒரு நம்ம ஊருக்கு வெளியெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்த குப்பையெல்லாம் போடணும் தெரியுமா, மொத்தமாக கவர்மெண்ட் வந்து மொத்தமாக குப்பையை போட்டு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் இவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. சேர்த்து வச்சதை கண்டுபிடிச்சிட்டாங்க கவர்மெண்ட். ஐயோ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஓடி எஸ்கேப் ஆகிட்டாங்க. எஸ்கேப் ஆன 7 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டேய் இன்ஜினே எப்பட்றா பிடிச்சிங்க, எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த மீம் தாங்க ஞாபகம் வருது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு இன்ஜினையே பிச்சு போடுற அளவுக்கு ஒரு நைட்லேயே இது நடந்திருக்குமா என்னன்னு தெரியல. இது எப்படின்னா, கீழ் வழியாக ஓட்டை போட்டு மணி ஹேஸ்ட்டில் பண்ணுவாங்க இல்லை, கீழ் வழியாக எஸ்கேப் ஆகிறது. அதே மாதிரி இவங்க கீழ் வழியாக ஓட்டை போட்டு ஒரு மிஷினை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்பேராக வெளியில் இருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குமா, ஸோ நம்ம மிஷினை வச்சு யூஸ் பண்ணி மொத்தமாக இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துருக்காங்க. இது வந்து எப்படி ஒரே நைட்டில் முடிச்சாங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சாங்களா, அது வரை அங்கே யார்டில் உள்ள எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருக்கேன். எனக்கு இன்னும் அதுக்கு ஆன்சர் தெரில. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் அதை பற்றி பேசலாம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் கொரோனா வந்துருச்சு நான். ஸோ கொரோனா வந்துருச்சுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுவோமே, நீங்களும் கொஞ்சம் உஷாராயிருவீல, பிறகு பணத்தையும் கொஞ்சம் சேர்த்துவில அப்படின்ட்டு தான் மக்களை உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். அவங்க திருடினது கூட பரவாயில்லைங்க, அது எப்படி திருடிங்க இன்ஜினை அப்படி பிச்சு ஒவ்வொரு பேராக பிச்சிருக்காங்க. ஸ்க்ரூவெல்லாம் நல்லா நீட்டாக கலட்டி எடுத்து ஒவ்வொன்றா பிச்சிருக்காங்க. டீசல் இன்ஜினு. ஸோ நல்ல ரேட்டுக்கு போகுன்ட்டு வெளியே எப்படி இடைக்கி போட்டால் எப்படியும் அது இல்லை தேரும், நல்லா ஒரு ஆயிரக்கணக்கில் தேருமா லட்சக்கணக்கில் தேருமா என்னன்னு தெரில. பட் அதெல்லாம் வாங்குறவங்க எப்படி நினைப்பேன், இது காரோட ஸ்பேரா, ட்ரெயினோட ஸ்பேரா, இப்பட்றா. இந்த மீம் வர மைண்டில் அப்படியே ஒரு மாதிரி வைப் ஆகிட்டே இருக்குது அந்த மீமு. பிறகு அந்த மாமா குட்டியெல்லாம் வைப் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வைப்பில் இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. ஸோ நான் அதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். எனக்கு ரொம்ப இந்த வீடியோட எண்டிங் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஸோ நாளைக்கு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களே வந்து விடைபெறுதுனா உங்கள் சிஸ்டர் பாபா விகேஸ் அவுகுட்டே சியர்ஸ். கையில் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறையா போடுங்க.